ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மணிவாசக பெருமான் அடியார் திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் தான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. திருவாசகத்தை படிக்கிறதும் எழுதுறதும் கேட்குறதும் அது அவ்வளோ ஒரு புண்ணியம் தான். அது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் திருவண்ணாமலை இணைந்து நடத்தும் திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை நிகழ்வு ஜூலை 19, 20 திருவண்ணாமலையில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி எழுதணும் என்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னால் போதும், எனக்கு திருவாசகம் எழுதுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் போதும், அவங்க வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் குரூப்பில் சேர்த்துருவாங்க. உங்களை குரூப்பில் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஜூன் 30 வரைக்கும் திருவாசகம் எழுதுறதுக்கு டைம் இருக்குது நமக்கு. திருவாசகம் எழுத விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருவாசகம் எழுதிட்டு இந்த நோட்டை எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு அவங்க ஒரு சான்றிதழ் தருவாங்க. திருவண்ணாமலை தண்டாரம்பெட்டு ரோடு, தேனிமலை மாதவி பன்னீர்செல்வம் மகாலில் திருவாசகம் முற்றும் எழுதும் மாநாடு ஜூலை 19, 20 நடக்க இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டை வாங்கிட்டு திருவாசகம் எழுதுறதுக்காக நம்மளோட ஹெட்டிங்லாம் எழுதிட்டு முதல் பக்கத்தில் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன்ல, இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கீழே உங்களோட பெயர் முகவரி எழுதிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் திருவாசகம் எழுத ஆரம்பிக்க வேண்டியதான். திருவாசகம் உங்களால் எத்தனை நாள் எழுதி முடிக்க முடியுதோ அத்தனை நாள் எழுதி முடிச்சிருங்க. ஜூன் 30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா? நானும் உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். முந்தானத்து தான் பார்த்துட்டு இப்போ 2 நாள் எழுதியிருக்கேன். நானும் 4 தலைப்பு தான் எழுதியிருக்கேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதால எழுதிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதுங்க. இது வரைக்கும் 5650 பேர் எழுதிட்டுருக்காங்க. இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி. தனியாக பிரார்த்தனை பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் தான் நமக்கு பலன் இருக்கும். ஆனால் இது மாதிரி உலகத்தில் எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து நம்மளும் எழுதுறது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் நமக்கு. அதனால் நம்ம இது ஒரு கூட்டு பிரார்த்தனை முயற்சி அப்படிங்கிறதால எல்லோரும் சேர்ந்து எழுதலாம். நமக்கு நம்ம நினச்ச காரியம் அதில் கண்டிப்பாக நடந்துரும். மாநாட்டிற்கு வரும் அனைத்து பேருக்கும் உணவு தங்குமிடம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மாநாட்டுக்கு வர்றவங்க இந்த நோட்டை எழுதின நோட்டை எடுத்துக்கிட்டு வரணும். வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் சான்றிதழ் தருவாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. இந்த திருவாசகம் எழுதுறது நம்ம பிறவி பயனை அடைகிற மாதிரி தான். அதனால் உங்களில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் எழுதுங்க. திருவாசகம் யாரெல்லாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க மற்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. மே 15 ஜூன் 30 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க டைம். இப்போ நமக்கு இன்னும் 18 நாள் இருக்குது. அதனால் 18 நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.